அஸ்ஸலாமு அலைக்கும். நெய்யா கிச்சன் தமிழ் சமையலில் தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி வந்து 2 சிக்கன் செய்ய போகிறோம். ஒரு சிக்கனை 4 பீஸாக கட் பண்ணிக்கின்னு இந்த மாதிரி பக்கம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இஞ்சி பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து மிளகுத்தூள், தந்தூரி மசாலா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தயிர், அப்புறம் வந்து பட்டரை வந்து நம்ம உருக்கி எடுத்துக்கணும். இங்கே உருக்கிடுச்சு, தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். பட்டர் கொஞ்சம் லேசாக ஆறினோன்னா தான் இதில் கலந்துக்கணும். எப்படியே உரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து மசாலா தயாரிக்கும். 2 லெமன் இருக்குது. நம்ம 2 லெமனை ஜூஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ வந்து தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 தந்தூரி மசாலா, 2 3 4 5 6 7 8. நம்ம வந்து 8 ஸ்பூன் வந்து தந்தூரி மசாலா போட்டிருக்கோம். ஒரு சிக்கனுக்குன்னா 4 ஸ்பூன் தந்தூரி மசாலா, 1 ஸ்பூன் வந்து இது. அதே மாதிரி இஞ்சி பூண்டு 2 ஸ்பூனு. 2 சிக்கன் சேர்த்தா நம்ம 2 ஸ்பூன் போடுறோம். நான் கம்மியாக போடுறோம். அதே மாதிரி 2 லெமனை ஊற்றிக்கணும். அதே மாதிரி வந்து இதுலேயும் அந்த தயிர் வந்து 8 ஸ்பூன் போடணும். 1 2 3 4 5 6 7 8 டீஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் ஒரு பட்டரை உருக்கி வச்சிடணும். இப்போ ஒரு இதாக இருந்தால் பாதி பட்டர். இப்போ பட்டரையும் உருக்கியாச்சு. இப்போ வந்து கலர் போட்டு கொஞ்சம் போட்டுப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து அந்த கலராக இருக்கும். கலர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு டார்க்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. போட்டாச்சு. அப்புறம் வந்து உப்புத்தூள் வந்து 2 ஸ்பூன், 1 2 இது போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடுவோம். நல்லா எல்லாம் கலந்து வைப்போம். ஒன்றா கலந்துட்டு பார்ப்போம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து இதில் சிக்கனை போட்டு பரட்டி ஒரு பிளேட்டில் வச்சுருவோம். இப்போ மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கனும் ரெடி பண்ணிடுவோம். மசாலாவில் போட்டு பக்கம் மசாலா போடுற மாதிரி போட்டு சிக்கனை வச்சுருவோம். இது 2 சிக்கனால் 2 சிக்கன் எடுத்து வைக்கிறோம். மாதிரி எல்லா சிக்கனையும் சில பரட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம எல்லா சிக்கனையும் அடித்து முடிச்சாச்சு. மசாலா அதிலே போட்டுருவோம். போட்டு இதை வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நல்லா மரினேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 4 மணி நேரம் அது அப்படியே மூடி வச்சுருவோம். இது அப்படியே 4 மணி நேரம் நல்லா மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம எல்லாம் பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. 4 மணி நேரம் கழித்து பார்ப்போம். தந்தூரி சிக்கனை வந்து நம்ம ஓவனில் வச்சாச்சு. 4 மணி நேரம் நம்ம மரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ ஓவனில் வச்சு நம்ம வந்து இதில் வந்து 180 வச்சு 1 மணி நேரம் வைக்கணும். 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ வச்சு 1 மணி நேரம் ஆச்சு. நம்ம எடுத்து இப்போ வந்து வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஆச்சு. இது அப்படியே எடுத்து 2வது ஓப்பன் பண்ணி பவுலில் வைப்போம்.
இப்போ ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. மேலே உள்ள ஃபைல் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ரெட் கலர் ஆகணுன்னா ரெடி ஆயிரும். ரெடி ஆகணும்னா பார்ப்போம். ரெடி ஆகணும்னு பார்ப்போம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெட் கலர் நல்லா சவுந்துருச்சு, ப்ரௌன் ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து வெளியே வச்சுக்குவோம். வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரெண்டையும் எடுத்தாச்சு. இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். ரெண்டையும் செஞ்சாச்சு. இப்போ இதை வந்து வறுத்த ஆனியனை தூவி விடுவோம். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.